அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் வந்து வராது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த வார்னிங் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ இங்கே ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் 6 கிளிக் பண்ணேன்னா வந்து ரிமூவ் ஆயிருச்சா. இது மெயினாக நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ டாம் எலமெண்ட் இங்கே போயிட்டு இப்போ எந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எல்லாமே அப்டேட் ஆகுது. கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாமில் எல்லாமே அப்டேட் ஆகுது. இது மாதிரி வந்து ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதான் சொல்லுவாங்க, இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டுமே யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு, சப்போஸ் மாறவே இல்லைன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ரிமூவ் பண்ணுறப்ப இந்த லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ இங்கே யூனிக்காக நம்ம ஒரு கீ வந்து கொடுக்கணும்னா நம்ம ஐட்டம்ங்கிற கீயை கொடுத்துக்கலாம். அதாவது என்ன எலமெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 6 வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. நான் 6 வந்து கிளிக் பண்ணேன்னா நான் எல்லா எலமெண்ட்டுமே ரெஃப்ரெஷ் ஆகலை. எந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறனோ அது மட்டும்தான் வந்துட்டு இங்கே அப்டேட் ஆகிருக்கு. இப்போ அகைன் நான் வந்து 4 கிளிக் பண்ணாலும் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த 4ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் ரிமூவ் ஆகி நமக்கு இந்த டாம் வந்து அப்டேட் ஆகுது. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் யூசேஜ் ஆஃப் கீ. இப்போ இது வந்து நம்ம பெரிய லிஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு thousands ஆஃப் டேட்டா இருக்குன்னா அந்த டைமில் அப்டேட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த கீ இருந்துச்சுன்னா எஃபெக்டிவாக வந்து டாம் வந்துட்டு அப்டேட் ஆகுது. ஓகேங்களா?